வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா சம்பவம் ஒன்று. ஆதிரை வெர்சஸ் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆதிரை எஃப்ஜே தானே, அதுன்னு ஆதிரை வெர்சஸ் எஃப்ஜேன்றீங்களா? ஆதிரை உட்காந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ற மாதிரி சொல்றாங்க. கண்டென்ட் ஆயிருக்கு, கண்டமாயிருக்குது அவங்களுடைய அந்த காதல். இந்த காதல் புட்டுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமா. உடங்கடா பூசணிக்காவை, கொண்டாடுங்கடா தீபாவளியை. ஆக்சுவலி நாளைக்கு தான் பெரிய தீபாவளியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே ரெட் கார்டு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தீபாவளி தான் இந்த தீபாவளி, இந்த சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆதிரை வந்து அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், பேச கூப்பிட்டுருக்காங்க, வரல, குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சவரிகிட்ட போகிறாங்க. நான் உன்னை நேற்று நைட்டு வந்து என்கிட்ட பேச சொன்னா, இல்லை நானாக தான் பேசினேன், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணே அங்கே ரம்யா முழுகிறாங்க. என்னாச்சு, ஏதாவது குத்தி காட்டினானா, சொல்லி காட்டினானா அப்படின்னு. அதெல்லாம் நோண்டாத, அதில் என்ன பெருசாக சொல்லியிருக்க போகிறான், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சபரியை அங்கே கட் பண்ணுறா. அப்படி சபரியை பற்றி ஏதாவது உள்ள வருதா? டேய், இந்த காதலுக்கு வேற ஒரு டைமென்ஷன் வேற எடுத்துகிட்டு போகிறீங்களா என்ன? கொண்டுடுவா கொண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இருக்காதுன்னு நம்புவோம் இப்போதைக்கு. சபரி வேணாப்பா, நீ அந்த ஒரு நிமிஷம் அன்னை ட்ராமா அதுவே பண்ணுப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்து இவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து அவர் வந்து இஷ்ட டேஷுக்கு சிரிச்சு பேசுவாராம், அப்புறம் வந்து பேச மாட்டாராம். நாங்கள் என்ன லூஸா, நாங்கள் என்ன முட்டாளா, எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. புரியல 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறத பார்த்தா இதுதான் அந்த ப்ரமோ, ஒன்றுமே புரியலையே அப்படின்லாம் போட்டுருந்தாங்கல்ல. ஸோ அது மாதிரி புரியல புரியலன்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிரிச்சு பேசுகிறாராம் இவர். அப்போ இவர் கேமுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் நானும் பார்ப்பேன். இப்போ ஒரு நாள் கேமுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நாள் வந்து தூக்கி போட்டுறேன் அப்படின்றாங்க. யூஸ் பண்ணிக்கிறியா, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து போயிடுவாராம் இவர் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா, நீங்கள் பண்ணி தான் பார்த்தோம். அவனும் பண்ணார், அவரும் பண்ணார். இந்த பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கேமுக்காக யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இவங்க யார்? பூர்ணிமா ஃப்ரெண்டு. பூர்ணிமா சீசன் 7 கேமுக்காக யூஸ் பண்ணிட்டான் அப்படியே இருக்குல்ல. ஆனால் ஒன்றுங்க, ஒரு சீசன்லையுமே மோசமான பீஸுகள்லாம் பார்த்துட்டு சேக் என்னடா இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். உலகத்தில் இவங்களை விட மோசமானவர்களே கிடையாது அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அவங்களே பரவாயில்லடா அப்படின்னு தான் தோணும்ல. அந்த லெவல் தான் பூர்ணிமா. அந்த ஃபேக் அலிகேஷனுங்கிறது வேற, அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா பூர்ணிமா அந்த விஷ்ணு அந்த யூஸ் பண்ணிக்கிட்ட கேமு, லவ், கண்டென்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ பரவாயில்ல. இந்த அளவுக்கெல்லாம் போகல. இவங்க எடுத்த உடனே முதல் வாரத்திலே மருத்துவ முத்தம், அப்புறம் வந்து வீக் ஆகிட்டேன்னு அழுகுறது, இன்னும் பெட்ஷீட்டுக்குள்ள பிடிக்கலன்னா வந்து மூட்டு போயிடணுன்றாங்க. எங்கே மூட விட்டீங்க? அதாவது எங்கம்மா விட்ட? கேமரா ரெக்கார்ட் பண்ணுது, பக்கத்தில் ஆள் இருக்கும்போதும் சும்மாவா இருந்தீங்க நோண்டிட்டு? என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? சேதுராமகிட்டே ரகசியமாங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பர்சனலு உங்களுக்கு. இதில் அந்த பர்சனல்லையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் இருக்கிறாங்க, ரெக்கார்ட் ஆகுது, வெளியே போகுது, எதுவுமே எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இஷ்டத்துக்கும். இல்லை ரம்யா ஜோவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷாக் ஆகிருப்பாங்க. அவங்க எவ்வளோ அவங்க ஃபீல்டில் பார்த்து வந்திருப்பாங்க. அவங்க ஷாக் ஆகிறா, ஏய் என்னடா பண்ணுறீங்க, கேமரா இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சும்மா கில்னா, அப்படி தொடைய கில்னாங்க இவங்க. ஆதிரை பண்ண விஷயம் அதெல்லாம். இவர் பண்ணுற செல்மிஷங்கள் இதெல்லாமே ஆபாசத்தின் அவ்வளோ ரகம், வேற ரகம். அவருக்கு ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆள் ட்ரெஸ் அனுப்புனா அந்த காட்சி நம்ம பார்க்கல, ஆனால் பதிவு பார்த்தேன். ரைட்டப் ஒன்று ட்ரெஸ்ஸு செப்பல்லாம் வந்திருக்கு, வெளியே இருந்து சிம்பாலிக்காக அனுப்பியிருக்கிறாரு செப்பல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் ஆள் அது அவர் அனுப்புனாரா இல்லைன்னு தெரில நமக்கு. ஆனால் அவர் அனுப்புனாங்க, அதை பார்த்துட்டு இவங்க வெக்கப்பட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை பார்த்து எஃப்ஜே என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. என்னது இது யாரை ஏமாத்துறதுக்கு? எங்களுக்கு புரியலைங்க, ஒன்றுமே எங்களுக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டென்ட்டு இப்போ கூட இவர் போய் ஃபீல் பண்ணுறாராம் எஃப்ஜே. ஆனால் எஃப்ஜே வந்து 1-2 முறை ஏற்கனவே சொல்லியிருக்கா, அப்படி இங்கே வந்து கேம் எல்லாம் வெளில வச்சுக்கலாம், அது வழக்கமாக சொல்கிறதானே சொல்லிட்டு அடுத்த நாளே இல்லை அடுத்த மணி நேரத்திலே பண்ணுருவாங்க சம்பவங்கள்லாம். இவங்க வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வீக் ஆகிட்டே வரேன் புரியுதா அப்படின்லாம் வந்து ட்ராமா பண்ணிட்டுருந்தாங்களே. இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டான், தூக்கி போட்டான், மாறிக்கிட்டே இருக்கிறான், வெளில தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுங்கிறான். இப்படி ஒரு நாள் ஒரு மாதிரி இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருந்தால் அது வெளியே ப்ரொஜெக்ட் ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் ரம்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல.
அவங்க வந்து விடுமா ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன பேசினானே உனக்கு தெரியாது, சரி சொல்லு என்ன பேசினான் அப்படின்னு கேட்டா, இப்படி தெரிஞ்சு என்ன ரம்யா பண்ண போற அப்படின்னு ஆதிரை கேட்கல, சபரி கோவப்படுறாரு. அங்க தெரிஞ்சு என்ன பண்ண போற, இல்ல தெரிஞ்சா வந்து இவரை சமாதானப்படுத்துற மாதிரி அவனும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தும்ல அப்படின்றாங்க. சமாதானப்படுத்தி என்ன பண்ண போற, ஐயோ இப்படியெல்லாம் கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சண்டை போடுறவங்கள சமாதானம் தான் படுத்துவாங்க, சமாதானப்படுத்தி என்ன பண்ண போற அப்படின்னா, அப்ப இதுவும் கண்டென்ட்டாடா, இதையும் பேசி வச்சுதான் பண்றீங்களா? எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கண்டென்ட் பண்றாங்க, நமக்கு பண்றது கண்டென்ட் இல்ல, இந்த காதல் கன்றாவே தான் பண்ணிட்டு இருக்கோம். காதல்ல சொல்ல இவங்க பண்ற காதல்ல சொல்றோம், அது காதல்னு கொஞ்சம் டீசெண்டா சொல்றோம், நம்ம எக்ஸ்ட்ரா பேச முடியாது இல்லையா? அதனால ஸோ அதை வந்து நம்ம இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பேசி வச்சு பண்றீங்களா? ஆனா இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஒரிஜினலா தான் இருந்தது, ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை. ஆனா இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சோம், எதிர்பார்த்தோம். அதெல்லாம் ஆஃப்டர் 50 days வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ரொம்ப வேகமா வருது. எதுவாக இருந்தாலும் வேகம் தான் இந்த லவ். இதுல பொறுத்தவரை பார்வதியை வந்து எல்லாரும் மனுஷங்களை யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப யோ மட்டும் என்ன பண்றா அப்படின்னு சொல்ல, பாத்ரூம்ல குளிக்க போடவும் கதவை திறந்து வெளியே வந்து ஆமா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, பிக் பாஸ் அப்ப சொல்றாரு எஃப்ஜே மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்தின அப்படி அவரு. ஸோ செம்ம காமெடியா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க கெட்ட வார்த்தைலாம் எனக்கு பேச வராது, ஆனா எனக்கு வருது, இப்ப எனக்கு இப்பயே பேசி ஆகணும், அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சபரி வந்து குளிக்க போகணும்னா என்னன்னுமா நான் சொல்லி கூப்பிடுறது அப்படின்ட்டு இருக்காரு. நடுவுல இவங்க பேசுறத கேட்டு சொல்லு சபரி ஏதாவது சொல்லு சபரின்னா சபரி திரும்பிக்கிட்டு இப்ப நான் வாயை திறக்கலாமா வேணாவா, சொல்லாமா வேணாவா. யூஸ்வலா சபரி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, பேச வேணாம், எதுவும் பேச வேணாம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னுவாரு. இங்க எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா முன்னாடியே ரம்யா பேசும்போதே பாத்தீங்கன்னா அவங்க இந்த பார் ரம்யா எதுவும் தெரியாம பேசாத, உங்களால அவங்ககிட்ட போய் பேச முடியலங்கிறதுக்காக எனக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு புரியல, எனக்கு பிடிக்கல, என்னது இது ஒரு மாதிரி இருக்கான், என்கிட்ட பேசக்கூட மாட்டான், மூஞ்ச கொடுத்து பேச மாட்டேங்கிறான். பேசுனீங்களா இதுக்கு முன்னாடி கூட? நீங்க பேச மட்டமா செஞ்சீங்க, பேசுனது கூட கம்மியா தான் இருந்தது, ஃபுல்லா ஓவர்ல. ஆனா அதே ஸ்கிரிப்ட் இல்ல, பூர்ணிமா அவங்க ஃப்ரெண்டு பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துட்டு போனாங்கல்ல, அப்போ வந்து மாலை போட்டு வரவேற்ற அந்த போட்டோலாம் பார்த்தோம். இவங்க அப்படியே அதே ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ண வந்துருக்கிறாங்களோ. இவ்வளோ வேகமாக போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி? திரும்ப ஜோடி ஜாயின் ஆகிடுமோ? திரும்ப ஜாயின் ஆகிங்க, அந்த கன்றாவையும் பார்த்து தொலைக்கணும் அப்படின்னா பார்த்து தொலைக்கிறோம். ஆனால் இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி உண்மையை சொல்லிக்கிறது இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. சொல்லுங்க, இன்னும் கழுவி ஊத்துங்க, இன்னும் என்னெல்லாம் தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செட்டு பிரிகிறதுல நமக்கு பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. இவங்க இவ்வளோ வேகமாக போகிறத பார்த்தா இந்த பேர் சீரியலில் வர மாதிரி வேற ஒரு பேரா, இவன் வேற ஒரு பேராவும் அவங்க வேற ஒரு பேராவும் மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற ரூட் அந்த மாதிரி வேகமாக இருக்குல்ல. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஐ எம் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.